நம்ம எல்லாரும் நேத்து ஓட்டு போட்டிருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டு போடும் பொழுது சில விஷயங்கள நான் கவனிச்சேன். நான் பார்க்கும்பொழுது நெறைய பேருக்கு ஓட்டு போடும் பொழுது என்னன்னா டாக்குமெண்ட் எடுத்துட்டு போணும். ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போணுமா? இல்ல ஆதார் கார்டு எடுத்துட்டு போணுமான்ற நெறைய பேருக்கு குழப்பம் நெறையாவே இருந்துச்சுங்க. ஒரு சில பேரு ஓட்டர் ஐடி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த பூத் ஸ்லிப் எடுத்துட்டு வரல. ஒரு சில பேரு ஆதார் கார்டு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க கண்டுபிடிச்சு குடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓட்டர் லிஸ்ட்ல. ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டே வரல. வந்தா நம்ம இங்க அப்படியே போட்டுலாம்னு நினைச்சுக்கிட்டும் வந்துட்டாங்க. இந்த கிராமத்து சைடுல நிறைய பேருக்கே பாத்தீங்கன்னா, ஓட்டு போடும் பொழுது நம்ம பூத் ஸ்லிப் எடுத்துட்டு போணுமா? ஆதார் கார்டு எடுத்துட்டு போணுமா? ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போணுமான்ற குழப்பமே நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் ஓட்டு போட்டு வெளியே வந்த பிறகு இந்த குழப்பம் இருந்துச்சு. நிறைய பேரே பாத்தீங்கன்னா, எதை எடுத்துட்டு போனோம், நம்ம எப்படி ஓட்டு போடணும்னுமே தெரியல. விஷயங்கள் தெரியல. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நான் அப்படின்னா சொல்ல போறேன் அப்படின்னா, இதை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா, கேண்டிடேட் அதாவது பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிக்கிறாங்க. அப்ப வேட்பாளர் நிற்கும் பொழுது அவர் அறிவிக்க விட்டு இந்த ஆட்டோவெல்லாம் சொல்லிட்டு வருவாங்கல்ல, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதை பண்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க, இதை பண்றேன்னு. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டு போடும் பொழுது பூத் ஸ்லிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்தது வேற ஏதாவது டாக்குமெண்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஐடென்டி ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும். ஓட்டர் ஐடி இல்லை ஓட்டு பூத் ஸ்லிப் இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியன்றத அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இதையும் சேர்த்து சொன்னா மக்களுக்கு புரியும். இது சிட்டி சைடில் ஓகே, நான் புரிஞ்சுக்குவேன். ஆனால் கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியணுன்றது அவசியம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் ஓட்டு அதாவது போட்டுட்டு வெளியே நின்ன வரைக்கும் நிறைய பேரே பார்த்தீங்கன்னா ஓட்டர் பூத் ஸ்லிப்பு இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை, ஆதார் கார்டு இருக்கு, இதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம அதோட சீரியல் நம்பர் அதாவது வரிசை எண்ணை தேடுற மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் ஃபார்ம்ன்றதே ஃபுல் பண்ணாமல் விட்டுட்டு ஓட்டு போடும் பொழுது வெறும் ஓட்டர் ஐடியை மட்டும் தூக்கின்னு வந்துட்டாங்க. இது நிறைய நிறைய இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்களோட பூத் சைடில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோம், அங்கே என்னென்ன கேட்பாங்கன்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியலன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோவில் அப்படின்னா சொல்கிறேன்னா, தயவு செய்து நம்ம பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஆட்டோவிலையோ வேன்லையோ வண்டிலையோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வருவோம். அப்போ ஓட்டு போடுறதுக்கான இந்த பொருள் அதாவது இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போங்க, இந்த ஆவணத்தை எடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களால ஓட்டு போட முடியுன்றதையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. முடிஞ்சா பண்ணுங்க அடுத்த டைம்ல. ஏன்னா இதை நான் இப்பதான் நோட் பண்ணேன். அதனால தான் இந்த வீடியோவில் இதை நான் ஷேர் பண்றேன்.